first direct question. Direct question போய்கிறேன். Find the transmission matrix. Transmission matrix. So இதே இது வந்து matrix association பண்ணுறோம். இதே இது transmission matrix ஓட another concept matrix associated with change of matrix, change of base, associated with change of space, change of basis from நம்ம கொடுத்தது என்ன சொல்லிக்கிறேன்னா ஆல்பா டு பீட்டா, ஆல்பா டு பீட்டா சேம் அண்டு பீட்டா டு ஆல்பா ரெண்டுமே கேட்பாங்க. பீட்டா டு ஆல்பா கேட்டாலும் சரி, ஆல்பா டு பீட்டா கேட்டாலும் சரி, ப்ராசஸ் என்னமோ ரெண்டு சேம் தான், வேல்யூஸ் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஓகே, பீட்டா டு ஆல்பா அண்ட் ஆல்பா டு பீட்டா, வேர் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் வேர் ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் ஆல்பா ஈக்குவல் டு 3 வேல்யூஸ் கொடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. 3, 1, 1, 0, 0, 1, 1, -1, 2 and beta equal to standard basis கொடுத்துக்கிறாங்க. ஸோ பீட்டா இஸ் கால்டு இந்த மாதிரி எழுதுனா 1, 0 ஐடென்டி மேட்ரிக்ஸ் மாதிரி எழுதுனா அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் மேட்ரிக்ஸ், ஸ்டாண்டர்ட் பேசிஸ் 0, 1, 0, 0, 0, 1. ஸோ இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாண்டர்ட் பேசிஸ். பீட்டா இஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் பேசிஸ். ஸ்டாண்டர்ட் பேசிஸ் காமனாக கொடுப்பாங்க, இல்லைனாலும் டைரெக்டாக கொடுப்பாங்க. கொடுக்கலன்னா இதை எழுதிக்கிங்க, கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிங்க. அப்போ பீட்டாங்கிறது என்னது, ஸ்டாண்டர்ட் பேசிஸ் சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஆல்பா டு பீட்டாவும் பீட்டா டு ஆல்பாவும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ், அது என்ன டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ், அதோட டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேணும். இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ் டிஆர் ஃபஸ்ட்டு ஆல்பா பீட்டா எப்படி எழுதலாம், அதே மாதிரி டிஆர் பீட்டா ஆல்பா எப்படி எழுதலாம், ரெண்டுக்கு உள்ள டெஃபினிஷன் சொல்லிக்கிறேன். பீட்டா ஆல்பா எப்படி எழுதலாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல்பா பீட்டுங்கிறது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் எழுத போகிறோம். இவங்க என்னன்னா ஆல்பா 1, மொத்தம் ஆல்பா எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது பாருங்க, மொத்தம் 3 வேல்யூஸ் இருக்குது. அப்போ இதை எப்படி நோட் பண்ணலாம், இது வந்து ஆல்பா 1 வேல்யூ, இது ஆல்பா 2 வேல்யூ, இது ஆல்பா 3 வேல்யூ, இது பீட்டா இருக்குது. அப்போ இது பீட்டா 1 வேல்யூ, இது பீட்டா 2 வேல்யூ, இது பீட்டா 3 வேல்யூ, இதான் நோட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்பா வித் ரெஸ்பெக்ட் டு பீட்டா, டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ் ஆல்பா வித் ரெஸ்பெக்ட் டு பீட்டா கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா இப்படி எப்படி எழுதுறாங்கன்னா ஆல்பா 1 பீட்டா, ஆல்பா 2 பீட்டா, ஆல்பா 3 பீட்டா. அப்போ 3 காலம் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு பீட்டா வச்சுட்டு. அப்போ ஆல்பா 1 ஒரு பக்கம் வச்சுட்டு பீட்டாவோட வேல்யூ அனதர் 3 வேல்யூ ஒரே பக்கம் வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அது எப்படி சால்வ் பண்ணுறோம் பார்க்கலாம். ஸோ அதே ஃபார்முலா தான் இங்கே நடக்கும். இதனோட ஃபார்முலா வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. பீட்டா 1 ஆல்பா, பீட்டா 2 ஆல்பா, பீட்டா 3 ஆல்பா, பீட்டா 3 ஆல்பா. ஸோ இதுதான் வந்து அடுத்த கான்செப்ட். ஸோ நம்மளுக்கு பாருங்க ஆல்பா பீட்டா இன்டர்சேஞ்ச் அது மற்ற அதுதான். இப்போ பீட்டாங்கிறது என்னது, ஸ்டாண்டர்ட் பேசிஸ். ஓகே, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு செகண்ட் கண்டுபிடிச்சேன். ஃபஸ்ட்டு ரொம்ப ஈஸி, அதை நான் கின்ஸ் மாதிரி கொடுத்துறேன், ரொம்ப ஈஸி. செகண்ட் ஒன்று கண்டுபிடிக்கிறேன். செகண்ட் ஒன்று என்னது, டி ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மேட்ரி ஆஃப் பீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்பா, அதை நான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க்கு என்ன வேணும், ஒவ்வொரு காலம் மேட்ரிக்ஸும் நான் கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு காலம் மேட்ரிக்ஸும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, இதுக்கு பேர் சேஞ்ச் ஆஃப் பேசிஸ். ஓகே, இதுக்கு பேர் சேஞ்ச் ஆஃப் பேசிஸ். பீட்டா 1லேருந்து ஆல்பாவுக்கு எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது. இப்போ பீட்டா 1 வேல்யூ என்ன, வாட் இஸ் பீட்டா 1 வேல்யூ. அப்போ பீட்டா 1 வேல்யூ வந்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. பீட்டா 1ஓட வேல்யூ என்ன, பீட்டா 1 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு சம் மல்டிபிள் ஆஃப் ஆல்பா 1, ஆல்பா 2, ஆல்பா 3, சம் ஸ்கேலார் மல்டிபிகேஷன் ஆஃப் அந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்னது, பீட்டா 1 ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்துங்க, சம் எக்ஸ் இன்ட்டு ஆல்பா 1 ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஆல்பா 2 ப்ளஸ் இஜெட் இன்ட்டு ஆல்பா 3. இதுதான் ஃபார்முலா. நம்மளோட மெயின் ஒர்க் என்னன்னா ஃபைண்ட் எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட், இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார்முலா என்னது, இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஃபார்முலா. சரிங்களா. இப்போ பீட்டா 1ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். பீட்டா 1ஓட வேல்யூ மேலே டாப்ல இருக்குது 1, 0, 0, இதான் பீட்டா 1ஓட வேல்யூ. அப்போ என்ன பண்ண போகிறேன், லெஃப்ட் சைடு வந்து 1, 0, 0 வச்சுட்டு ரைட் சைடு எக்ஸ், ஆல்பா 1ஓட வேல்யூ தெரியும். ஆல்பா 1ஓட வேல்யூ என்ன, மேலே கொடுத்துருப்பா பாருங்க 3, 1, 1, அந்த வேல்யூ என்ட்ரி பண்ணுறேன்.
என்ன கிடைக்குது 311 plus y into alpha 2 வேலை இருக்கும் 001 001 plus y z இன்ட்டு z ஓட இன்ட்டு alpha 3 ஓட வேல்யூ alpha 3 வேல்யூ 1 minus 1 2 1 minus 1 2 அப்படியே எழுதிக்கிங்க 1 minus 1 2 இப்போ இதை ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண போகிறோம் எப்படி ஃபார்ம் பண்ண போகிறீங்க ஜஸ்ட் எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கங்க எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும் லெஃப்ட் சைடு 1 0 0ன்னு இருக்கும் எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 3x எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் இங்கே என்ன ஆகும் 0 0 ஒய்னு வரும் அடுத்து என்ன கிடைக்கும் ப்ளஸ் இஜெட் மைனஸ் இஜெட் 2z அவ்வளோதான் கண்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கரஸ்பாண்டிங் வேல்யூவை ஆட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு என்ன கிடைக்கும் இங்கே லெஃப்ட் சைடு வந்து 1 ஃபர்ஸ்ட் டைமென்ஷனோட வேல்யூ என்னது 1 ஈக்குவல் இங்கே ஃபர்ஸ்ட் டைமென்ஷனோட வேல்யூ என்னது 3x ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் இஜெட் ப்ளஸ் இஜெட் அப்போ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது 3x ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 ஸோ அடுத்த ஒர்க் என்ன அதே ஐடியா x 0 மைனஸ் இஜெட் அப்போ எப்படி எழுதலாம் x மைனஸ் இஜெட் ஈக்குவல் என்ன இருக்குது லெஃப்ட் சைடு வந்து 0 இருக்குது அப்போ 0 இது ஈக்குவேஷன் 2 ஸோ லாஸ்ட் ஐடியா என்னது லாஸ்ட் காலம் x y 2z மூணு ஆட் பண்ணுங்க x plus y plus 2z இங்க இருக்கிற வேல்யூ என்னது 0 இருக்குது அதனால 0z இது ஈக்குவேஷன் 3 இந்த மூணு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும் கையில கால்குலேட்டர் இருக்குதாமா கால்குலேட்டர் இருந்தா இந்த மூணு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி சொல்லுங்க கால்குலேட்டர் கையில இருக்குதாமா நான் சால்வ் பண்ணிடலாம் மேனுவலா இருக்கு சார் இருக்குதாமா இருக்கு சார் இது மூணையும் சால்வ் பண்றாங்க y ஓட வேல்யூ 0 z ஓட வேல்யூ 1 ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ 1 மற்ற ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0 மேனுவலாக சீக்கிரம் சால்வ் பண்ணிடலாம் கால்குலேட்டர் போட்டு பாருங்க உங்களுக்கு கால்குலேட்டர் இருக்கிறனால ஈஸியாக இருக்கும் கால்குலேட்டர் சார் 3 0 வேல்யூ என்ன 3 0 1 ரைட் ஹேண்ட் சைடு ஆல்சோ 1 ரைட் ஹேண்ட் சைடு அந்த d வேல்யூ 1 வரும் d வேல்யூ 1 ஓகே கண்ணு இங்க வரும்போது என்ன ஆகும் செகண்ட் வந்து 1 0 minus 1 0 0 ஓகே கண்ணு அடுத்தது 1 1 2 0 சொல்றேன் x வேல்யூ என்ன y வேல்யூ என்ன z வேல்யூ x 1/4 வெரி குட் மா x equal to 1/4 1/4 y equal to -3/4 -3/4 and z equal to 1/4 கரெக்டா கண்ணு அப்ப நமக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சு ஆல்பா அண்ட் பீட்டாவை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைச்சிக்குது அப்ப இதனோட வேல்யூ பீட்டா 1 வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்பா வந்து கிடைச்சிக்குது வேல்யூ எழுதிடுறேன் 1/4 -3/4 1/4 இப்போதான் பீட்டா 1 கண்டுபிடிச்சிக்கிறோம் இதே ஐடியா என்ன கிடைக்கணும் பீட்டா 2 வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்பா அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா சேம் ஃபார்முலா பீட்டா 2 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஆல்பா 1 ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஆல்பா 2 ப்ளஸ் இஜெட் இன்ட்டு ஆல்பா 3 இப்போ என்ன ஆகும் இது ஸ்டாண்டர்ட் பேஸ்னால 0 1 0 1 0 கிடைக்கும் இப்போ இது எக்ஸ் இதனோட ஆல்பா வேல்யூ என்ன ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா 3 ஆல்ரெடி நீங்கள் மேலே எழுதிருப்பீங்க இது ஆல்பா 3 1 1 0 1 1 0 0 1 1 minus 2 1 minus 1 2 அந்த வேல்யூ இங்கே ஜஸ்ட் என்ட்ரி பண்ணுங்க திரும்ப ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க திரும்ப வேல்யூ கிடைக்கும் அப்போ என்ன கிடைக்குது ஆல்பா 1ஓட வேல்யூ 3 1 1 plus y into 0 0 1 plus z into 1 minus 1 2 அப்போ திரும்ப ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறீங்க திரும்ப ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் என்ன கிடைக்குது ஆல்ரெடி இருந்த ஈக்குவேஷனை லெஃப்ட் சைடு வேல்யூ லெஃப்ட் சைடு வேல்யூ மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகும் ஆல்ரெடி இருந்த ஈக்குவேஷனை தான் திரும்ப என்ன கிடைக்கும் போது 3x plus z தான் கிடைக்கும் போது இங்கே மட்டும் என்ன கிடைக்குது அதை சேஞ்ச் பண்ணணும் அப்போ ஆல்ரெடி இருந்த ஈக்குவேஷனே தான் பட் என்னாவும் ரைட் சைடோட வேல்யூ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிங்க எந்தக்கு பீட்டா 2க்கு அப்போ அதை ரெஃபர் பண்ணி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்போ என்னாச்சு 3x plus z ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன எழுதலாம் 0ன்னு எழுதலாம் அடுத்து என்ன கிடைக்குது x minus z ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 1ன்னு கிடைக்குது இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சா அடுத்து என்ன கிடைக்குது x plus y plus 2z இதுக்கு என்ன கிடைக்குது 0ன்னு கிடைக்குது அப்போ ஆல்ரெடி நீ இப்போ கால்குலேட்டர் போட்ட வேல்யூ தான்
என்ன பண்ண போறீங்க? இதுக்கு 0ன்னு 1 இருக்கிற இடத்துல 0வும், இதுக்கு வந்து 1ன்னு மாத்திங்க. இது 2ம் தான் இன்டர்சேஞ்ச் ஆகுது. மத்தபடி நீங்க ஈக்குவேஷன் போட்டது அதே தான். அப்ப அப்படி போட்டா அதுக்கு என்னென்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கம்மா. x ஈக்குவல் டு y ஈக்குவல் டு z ஈக்குவல் டு. ஆல்ரெடி போட்ட வேல்யூக்கு என்னது? இந்த d ஓட வேல்யூ மட்டும் ரீப்ளேஸ் பண்ணீங்க. மத்தபடி எல்லாமே சேம் தான். இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு சொல்லுமா. சார் ம். சார் எக்ஸ் வந்துட்டு 1/4, ஓகேடா. y வந்துட்டு 5/4, வெரி குட்மா. கரெக்ட். ம். z வந்துட்டு -3/4. கரெக்ட் கரெக்ட். அப்ப இது என்னது? பீட்டா 2 வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்பா. அப்ப அதே மாதிரி எழுதிருங்க. 1/4 5/4 -3/4. வெரி குட். ஸோ அதே ஐடியா லாஸ்ட் ஒன் கேஸு பீட்டா 3 வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்பா. அதோட ஃபார்முலா பீட்டா 3 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஆல்பா 1 ஒய் இன்ட்டு ஆல்பா 2 ப்ளஸ் இசட் இன்ட்டு ஆல்பா 3. இது ஸ்டாண்டர்ட் பேசினால இது கடைசி ஒன் 0 0 1ன்னு தெரியும். எக்ஸ் இன்ட்டு ஆல்பா 1 3 1 1 ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஆல்பா 2 0 0 1 plus z into alpha 3. Alpha 3 ஓட வேல்யூ 1 minus 1 2. ஸோ என்ன பண்ண போறீங்க? ஆல்ரெடி இருந்த ஈக்குவேஷன் தான் ரைட் சைடு வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ண போதும். அப்போ என்ன கிடைக்கும்? 3x plus z equal to 0. அடுத்து வந்து x minus z equal to 0. லாஸ்ட் வேல்யூ என்னது? x plus y plus 2z equal to 1 வரும். அப்போ என்ன பண்ண போறீங்க? இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு போட்டீங்கன்னா வேல்யூ வந்து டக்குனு. சொல்றாங்க இதை சால்வ் பண்ண என்ன வருது? சிஸ்டர் கால்குலேட்டர் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை மேனுவலாக போட்டாலும் சரி. யூஸ் பண்ணிக்கணும். என்ன வருது? 3 0 1 0 1 0 -1 0 1 1 2 1. வெரி குட்மா. சூப்பர். x 0 சார். கரெக்ட்மா. x 0 y 1. வெரி குட். கரெக்ட். z 0 சார். அவ்வளோதான். கரெக்ட்மா. அப்போ பீட்டா 3 வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்பா ஈக்குவல் டு நம்மளோட வேல்யூ காலம் மேட்ரிக்ஸ் 0 1 0. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸில் நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்மேட் எதுனோடது டி பீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்பா கண்டுபிடிச்சிடும். டி பீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்பா கண்டுபிடிச்சிடும். அதோட ஃபார்முலா எங்கே எழுதிக்கிங்க? பீட்டா 1 வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்பா, பீட்டா 2 வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்பா, பீட்டா 3 வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்பா. அப்போ அதனோட மேட்ரிக்ஸ் ஜஸ்ட் என்ட்ரி பண்ண போதும். பீட்டா 1 வேல்யூ, பீட்டா 2 வேல்யூ, பீட்டா 3 வேல்யூ. அப்போ பீட்டா 1 வேல்யூ என்ன? மேலே 1/4 -3/4 1/4 அப்படி எழுதிக்கங்க. அது அப்படியே காலமெட்டர் எழுதிங்க. 1/4 -3/4 1/4. இதுக்கு என்ன கிடைச்சது? 1/4 5/4 1/4 என்ன? ஓகே -3/4. 1/4 5/4 -3/4. இதுக்கு என்ன கிடைச்சது? 0 1 0. இதுதான் எதனோட வேல்யூ? டி பீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்பா. இதுக்கு பேர் என்னது? டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ் ஆர் மேட்ரிக்ஸ் அசோசியேட் வித் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் பேசிஸ். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது செகண்ட் பார்ட் கண்டுபிடிச்சிடும். பீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்பா கண்டுபிடிச்சிடும். இதே ஒர்க்கு ஆல்பா வித் ரெஸ்பெக்ட் டு பீட்டா கண்டுபிடிக்க முடியும். ஆல்பா வித் ரெஸ்பெக்ட் டு பீட்டா கண்டுபிடிக்கும். அதனோட ஃபார்முலா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கொடுத்துருப்பேன். இப்போ போட்ட ப்ராசஸே தான் இதே கண்டிஷனை யூஸ் பண்ணி போட போறீங்க. இங்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. பீட்டா வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ். ஸ்டாண்டர்ட் பேசிஸ் என்னது? ஐடென்டி ஃபார்மேட் வரும். 1 0 0 0 1 0 0 0 1 ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் வரும். அப்படி இருக்கும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. டி ஆல்பா பீட்டா, இந்த பீட்டாவோட வேல்யூ ஸ்டாண்டர்ட் பேசினால அது டைரக்டா என்ன எழுதலாம்? என்ன தெரியும் உங்களுக்கு? ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸோட ஒரு மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன தான் கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். சரிங்களா? இந்த ஃபார்முலா டைரக்டா அப்ளை பண்றீங்க. டி ஆல்பான்னு கிடைக்கும். ஆல்பா பீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்கும்? வெறும் டி ஆல்பா தான் கிடைக்கும். அப்படின்னா மீனிங் என்ன? ஆல்பா பீட்டா ஆல்பா வேல்யூ என்ன இருக்குது? அப்படி எழுதிங்க. என்னது? 3 1 1
0 0 1 1 மைனஸ் 1 2 அவ்வளோதான். இது டைரெக்டாகவே எழுதிக்கலாம். ஏங்க சார் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க முடியாதா? நீங்க அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு என்னதான் கிடைக்கும்? கிவன் தட் பீட்டா வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ். ஓகே, அவனே சொல்லியிருப்பான் ஸ்டாண்டர்ட் பேசிஸ்னு. அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் பேசிஸ்னு வந்துட்டாவே நீங்க அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டாலும் நம்மளுக்கு என்ன மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும்? எகெயின் சேம் மேட்ரிக்ஸ் இதுதான் கிடைக்க போகுது தவிர வேற எதுவும் கிடைக்காது. அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ஒரு வெக்டருக்குள்ள ஸ்டாண்டர்ட் பேசிஸ் கொடுத்துட்டானாவே ஸ்டாண்டர்ட் பேசிஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் டிரான்ஸ்மிஷன் மேட்ரிக்ஸ்னு கேட்டானா அதோட ஃபார்முலா என்னது? மேபி ஆல்பா வந்து இது மாறிச்சுன்னா பரவாயில்ல இல்லை. மேலே இருக்கிற பவர் இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸாக இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன எழுதிக்கலாம்? டி ஆல்பான்னு எழுதிக்கலாம். அப்படின்னா மீனிங் என்ன? கொடுத்துருக்கிற ஆல்பாவோட வேல்யூவை காலமேட்டர் கொடுத்துருந்தோம்னா காலமேட்டரை எழுதுங்க. ரோ வெக்டரை கொடுத்ததுன்னா காலமேட்டரை மாற்றி எழுதுங்க. ரோ வெக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்டர்செப்ட காலமேட்டரை மாற்றி எழுதுங்க. திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரிங்களாமா? ஸோ இதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் பேசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான மெயின் கான்செப்ட். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு?